Daily. Taste the Daily. எவ்வளவு சொல்லியும் நீங்க நைட்டு சாப்பிடவே இல்ல. எப்படி பசி இல்லாம இருக்கும்? பாலையாவது குடிங்க. நடந்ததை நினைக்கும் போது சாப்பிடவே தோணல. பைரவயம்மா திரும்ப திரும்ப இப்படி பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. நாம ஜெயிக்க கூடாதுன்னு அந்த மாணிக்கத்தை மிரட்டி ரெஜிஸ்ட்ரேஷனை தடுத்து நம்மள தோக்கடிச்சு கீழ்த்தரமா நடந்துகிட்டாங்கல்ல. ஆமா கௌதம், நமக்கு ஜென்ம எதிரி அந்த SSK தான். ஆனா அந்த ஆள் கூட நம்ம ஆதரவற்ற பெண்கள் இல்ல ஆரம்பிக்கிறத பெருசா கண்டுக்கவே இல்ல. ஆனா நம்ம வீட்ல நம்ம கூட இருக்கிற பைரவி மேடம் அந்த ஆளை தூண்டி விட்டு நம்ம இடம் வாங்குறத தடுத்திருக்காங்க. அவங்களுக்கு எவ்வளவு வன்மம் இருந்தா அப்படி பண்ணிருப்பாங்க. இப்ப நம்ம எதிரி யாருன்னே கன்ஃபியூஷனா இருக்கு. நம்ம ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு சந்தோஷமா கிளம்புறப்போ பைரவி அம்மா அதை பார்த்து இவங்க போயிட்டு ஏமாந்து திரும்பி வர போறாங்கன்னு மனசுக்குள்ள சிரிச்சிருப்பாங்கல்ல. என்ன கொடூர மனசு. மணிக்கு ஒரு தடவை என்ன அவங்க புள்ளன்னு சொல்றாங்க. ஆனா உலகத்துல எந்த அம்மாவும் தாம் பிள்ளைக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணவே மாட்டாங்க. விடுங்க கௌதம், விலை கொடுக்காம வர சந்தோஷத்தை விட விலை கொடுத்து வர துரோகம் நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்பதான் நம்ம வாழ்க்கையில நிறைய கத்துப்போம். பைரவி மேடமும் நமக்கு நிறையவே கத்து கொடுத்துட்டாங்க. உன் மேல அவங்களுக்கு அப்படி என்ன கோவம்னே புரியல. நீ எல்லாருக்கும் நல்லவளா தானே தெரியுற. ஆனா பைரவி அம்மா மட்டும் உன்னை எதிரியா பாத்துக்கிட்டு இருக்காங்க. இல்ல எனக்கு புரியவே இல்ல. ஒரு மனுஷனை எடை போடுறதுக்கு பணம் மட்டும் தான் அளவுகோலா? அவங்களுக்கு அறிவு அவ்வளவுதான் கௌதம். உலகத்திலே பெரிய பணக்காரன் யார் தெரியுமா? தனக்கு கிடைக்கிறத வச்சு நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கான் பாருங்க, அவன்தான். நீ சொல்றது உண்மைதான். உன் மனசுக்கு முன்னாடி பைரவி அம்மாவோட பணம்லாம் கால் தூசு கூட ஆகாது. ஆனா என் வருத்தம்லாம் என்னன்னு தெரியுமா? நம்ம போட்ட சவால்ல நம்ம தோத்துருவோமோன்னு தான். நம்ம எதுக்கு தோக்க போறோம்? நம்ம தான் நிச்சயமா ஜெயிப்போம். அந்த இல்லம் இப்போ என்னோட கனவு மட்டும் இல்ல, அதுல உங்களோட கௌரவமும் அடங்கி இருக்கு. எப்பாடுபட்டாவது நம்ம ஜெயிச்சு ஆகணும் கௌதம். ஒரு கெட்டது செய்யற பைரவி மேடம் இவ்வளவு வேகமா இருக்காங்கன்னா 4 பேருக்கு நல்லது செய்ய நினைக்கிற நமக்கு எவ்வளவு வேகமும் துடிப்பும் இருக்கும். அது மட்டும் இல்ல, இதுல மட்டும் நம்ம தோத்துட்டோம்னு வைங்க, பைரவி மேடம் மறுபடியும் அதிகாரத்தோட ஆட ஆரம்பிச்சிடுவாங்க. அது நம்ம குடும்பத்தோட நிம்மதிக்கே ஆகாது. அவங்க எவ்வளவு சதி பண்ணாலும், எத்தனை SSKயோட கூட்டு சேர்ந்தாலும், நாம நினைச்ச மாதிரி அதே மாணிக்கத்தோட இடத்துல ஆதரவற்ற பெண்கள் இல்லத்தை நம்ம ஆரம்பிக்கிறோம். இதுல எந்த குழப்பமும் வேண்டாம் கௌதம். அதை விட இலக்கிய, எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் இப்படி நம்ம 2 பேரும் மனசு விட்டு பேசிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, பெட்டரா ஃபீல் ஆகுது. ஐஸ் வச்சதெல்லாம் போதும், முதல்ல இந்த பாலை குடிங்க. அத்தை, காஃபி எடுத்துக்கோங்க. ஏமா இலக்கியா, கௌதம் நடந்தத பத்தியே யோசிச்சுட்டு இருக்கானா? ஆமா அத்தை, பைரவி மேடம் பண்ண துரோகத்தை நினைச்சு அவரை ரொம்பவே நொந்து போயிருக்காரு அத்தை. நான் தான் அவரை கொஞ்சம் நார்மலுக்கு கொண்டு வந்தேன். எப்படியோமா, பைரவி கிட்ட நீங்க போட்ட சவால்ல ஜெயிச்சிருங்க. அப்பதான் இந்த குடும்பமே நிம்மதியா இருக்கும். பெல் அடிச்சிருச்சு, இனிமே நமக்கு நல்ல காலம்தான். ஆமா, யார் வந்திருப்பா? தெரியல அத்தை, நான் போய் பார்த்துட்டு வரேன். நீயா? நீ எதுக்கு இங்க வந்த? என்ன கேள்வி இது? புருஷன் வீட்டுக்கு எதுக்கு வருவாங்க? வாழறதுக்கு தான். ஏய், யாரு உனக்கு புருஷன்? கார்த்திக் ஒன்ன அப்பவே தலை முழுகிட்டான். மரியாதையா கிளம்பி போ. கிளம்பு. அது என் கார்த்திக் சொல்லட்டும். ஆமா, வீட்டுக்கு வர மருமக வலது கால வச்சுதானே உள்ள வரணும். இப்ப வரேன் பாருங்க. வெளில போன்னு சொல்லல. எதுக்கு உள்ள வர? நில்லு.
யார கேட்டு வீட்டுக்குள்ள வந்த? உனக்கு இந்த வீட்டுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? வீடு திறந்திருந்தா கண்டதும் உள்ள வரும், அந்த மாதிரி வந்துட்டியா? வெளியில போ. ஹலோ, நான் ஏன் வெளியே போகணும்? Taste the Daily. Taste the Daily. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.